தமிழ் மக்களுக்கு வணக்கம். மத்தளத்திற்கு 2 பக்கம் அடி என்றால் எனக்கு எல்லா பக்கமும் அடி என்று சொன்ன ஸ்டாலின் புலம்பினார். ஞாபகம் இருக்கா? அதாவது திமுகவினருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழரையை கூட்டுறீங்கன்னு. இருக்கிறதுலே பெரிய ஏழரை இவர் தான். இருந்தாலும் அவர் வந்து அங்கே புலம்பினார். புலம்பிட்டு இந்த மாதிரி நான் ஏன் விடுகிறது என்றே எனக்கு அச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்று சொல்லி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அல்லது புழுகி ஆட்சிக்கு வந்த பின்னர் ஸ்டாலின் ஏன் வந்தார், விடியல் ஏன் எங்கே பிறக்க போகுது அப்படின்ற மாதிரியான நிலைமை ஸ்டாலினுக்கே வரும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். முக்கியமாக ஸ்டாலினே எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனால் நமக்கு தெரியும். இதை நம்ம 4-5 ஆண்டுகளாகவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸ்டாலின் வந்தாருனாக்க தனிப்பட்ட கிஷோர் சுவாமிகளுக்கெல்லாம் என்ன நடக்கும், கிஷோர் சாமி போன்றவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்ன்றதை விட்டுருங்க. தமிழகத்துக்கு என்ன நடக்கும்ன்றதை யோசிங்கன்ட்டு அதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இன்னைக்கு இந்த டாஸ்மாக் விவகாரம் வந்து பூதாகரமாக வெடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரப்பு உண்மைகள் வெளியே வந்து கொண்டே இருக்கின்றன. அவன் என்னடான்னா அந்த ஆகாஷ் பாஸ்கரன் ஒருத்தன் அவன் ஆலய காணோம் அப்ஸ்கண்டா ஆயிருக்கான். அவன் எங்கெல்லாம் வந்தான், அதாவது செந்தில் பாலாஜி அந்த மருத்துவமனையில் ஒரு நாடகம் போட்டான்ல, பேண்ட்டில் உச்சா போயிட்டு இதே அமலாக்கத்துறை வந்தபொழுது பேண்ட்டில் உச்சா போயிட்டு போய் நெஞ்சு வலிக்குதுன்னு போய் படுத்தான்ல, இதில் போயிட்டு மருத்துவமனையில். அப்போது அங்கே உதவாநிதி வந்தபொழுது உதவாநிதி கூட வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதே ஆகாஷ் பாஸ்கரனும் அவங்க கூட அந்த விக்ரம் ஜூஜு அப்படின்றவன் தான். இவங்க 2 பேரும் தான் அப்பவும் வந்தாங்க. இப்போவும் இவர்கள் தான் வந்து இப்போ பிரச்சனையிலும் சிக்கி இருக்கிறார்கள். இவர்கள் சிக்கியதோடு அல்லாமல் இவர்கள் உதவாநிதியையும் சிக்க வைக்கப் போகிறார்கள். இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் 2 டெவலப்மெண்ட் நடக்குது. என்ன ஒன்று என்னென்னா, கனிமொழி அவர்கள் டெல்லி பிரயாணம். கனிமொழி அவர்கள் ஏன் டெல்லி சென்றிருக்கிறார் என்றால், நேத்திக்கே நான் சொன்ன மாதிரி கனிமொழி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சர்வதேச நாடுகளுக்கு சென்று இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பஹல்காமில் நடந்த அந்த கொலைவெறி ஆட்டம், அந்த தீவிரவாதிகளுடைய கொலைவெறி ஆட்டம், அதுக்கு பதிலடி கொடுத்த இந்தியாவுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் என்பது குறித்து விளக்குவதற்கு என்பதை விட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக என்று சொல்வது தான் சரியாக இருக்கும். அது குறித்து சர்வதேச நாடுகளுக்கு செல்வதற்கு எம்பிக்கள் குழுவை அமைத்திருக்கிறது மத்திய அரசாங்கம். அந்த எம்பிக்கள் குழுவில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு கட்சிகளிலிருந்து எம்பிக்கள் வரலாம் அப்படின்னு கேட்கப்பட்டு அவர்களிடமிருந்து கட்சியிடமிருந்து முதல்ல நீங்கள் உங்களுடைய பரிந்துரைகளை கொடுங்கன்னு சொல்லி அந்த பரிந்துரைகள் சரிபார்க்கப்பட்டு அதற்கப்புறம் மத்திய அரசாங்கமாக ஒரு முடிவை எடுக்கிறது. உதாரணத்திற்கு சசி தரூர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர், அவர் வந்து காங்கிரஸ் தேர்வு செய்யலை, ஆனால் மத்திய அரசாங்கம் அவரை தேர்வு செய்திருக்கிறது. அதே மாதிரி டிஆர் பாலுவை வந்து திமுக பரிந்துரை செய்த பொழுது கனிமொழியை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கனிமொழி தேர்வு செய்திருக்கின்ற நாடு, அதுதான் நம்ம குறிப்பாக பார்க்கணும். நீங்கள் அது ஸ்பெயின் முதல் நாடு. எதுக்குன்னு புரியுதா? இதே ஸ்டாலின் இதே ஸ்பெயினுக்கு தன்னுடைய மனைவியுடன் போயிட்டு வந்தார். மிகப்பெரிய அளவில் வந்து நாங்கள் வந்து முதலீட்டையெல்லாம் கொண்டு வர போகணும்னு சொன்னாங்க. ஒரு முதலீடும் வரலை. சரியா? ஸ்டாலின் தன்னுடைய சிகிச்சைக்காகவோ அல்லது உல்லாச பயணமாகவோ அங்கே நம்முடைய பணத்தில் போயிட்டு வந்தார். இவ்வளவுதான். ஆனால் அது பெரிய அளவில் பேசப்பட்டது என்பதனை குத்தி காண்பிப்பதற்காக தன்னுடைய முதல் அரசுமுறை சர்வதேச பயணம், திரும்பவும் சொல்கிறேன், தன்னுடைய முதல் அரசுமுறை சர்வதேச பயணம் என்பதனை ஸ்பெயினிலிருந்து ஆரம்பிக்கிறார் கனிமொழி. இது ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டும் என்பதற்காகவே அதை செய்கிறார். இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்டாலின் என்ன திட்டமிட்டிருக்கிறார் என்றால், அதாவது 2022ஆம் ஆண்டு, 2023ஆம் ஆண்டு, 2024ஆம் ஆண்டு, இந்த ஆண்டிலெல்லாம் நடந்த நித்தி ஆயோக் என்கிற அந்த மத்திய கூட்டத்திற்கு செல்லாத, புறக்கணித்த, மாநில சுயாட்சி என்றெல்லாம் கொக்கரித்த ஸ்டாலின் இப்பொழுது வெள்ளைக்கொடையை தூக்கி கொண்டு கிளம்ப ரெடியாகிவிட்டார். எதுக்கு? 2025லேருந்து, அதாவது 2022 அவருக்கு வந்து நித்தி ஆயோகில் கலந்துக்கணும்னு தோணலையாம், 23 கலந்துக்கணும்னு தோணலையாம், 24 கலந்துக்கணும்னு தோணலையாம். ஆனால் இப்பொழுது தோன்றுகிறதாம். ஏன் தோன்றுகிறது? இந்த ரெய்டுக்கு அப்புறம். இந்த ரெய்டு அடுத்தது எங்கே வரப்போகிறது என்றால் ஸ்டாலின் வீட்டு கதவை தட்டப்போகிறது. ஸ்டாலின் வீட்டு கதவை என்றால் அது ஸ்டாலினாக இருக்கலாம், சபரீசனாக இருக்கலாம், அல்லது உதவாநிதியாக இருக்கலாம். இப்பொழுது வரக்கூடிய தகவல்கள் இந்த ஆகாஷ் பாஸ்கரன், அப்புறம் இந்த ரத்தீஷு, இந்த மாதிரியான பொறுக்கிகளுடைய அந்த சகவாசம் என்பது எங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்றால், இவர்கள் சொல்வார்களாம், இவர் கட்டளையிடுவாராம். அதாவது சின்னது, ஏன்னா இதான் பட்டத்து இளவரசர் தானே, சின்னது கட்டளையிடுவானாம், அதை அவர்கள் செயல்படுத்துவார்களாம். இதில் என்ன கொடுமை தெரியுமா?
இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெய்டு நடப்பதற்கு ஒரு வாரம் முன்னாலே நான் வந்து இதை பற்றி நான் பேசியிருந்தேன். அதாவது அண்ணா நகர் கார்த்தின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னா அண்ணா நகருடைய அந்த எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏவுடைய மகன். அந்த ஒரே ஒரு தகுதியை வைத்துக்கொண்டு அவன் கட்ட பஞ்சாயத்து செய்யறதுன்றது அளவுக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு. காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட நபர்களை நேராக போய் வந்து மிரட்டி கூட்டு வராங்க. வெளியில் கூட்டு வரான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். காவல் நிலையத்தில் எதுவுமே பேச முடியல. ஏன்னா அண்ணா நகர் கார்த்தி வந்து உதவாநிதிக்கு ரொம்ப நிழல் போன்று இருக்கிறான், சகலத்தையும் செய்து கொடுக்கிறான். அதனால் அவன் எது செய்தாலும் யாரும் இது கேட்க முடியாது. சென்னை கமிஷனரே பேச முடியாதான். அவன் சொல்கிறான், யார், நான் சொல்லலை, கார்த்தி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு திரிகிறான். என்ன, சென்னை கமிஷனரே நான் சொல்கிறது தான் கேட்டாகணும் அப்படின்றான். சென்னை கமிஷனர் எவ்வளோ பெரிய ஒரு பதவி அது, அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த மதிப்பிற்குரிய ஒரு பதவி. அவரையே அவன் இப்படித்தான் பேசுகிறான் என்றால் இவனுங்களுக்கெல்லாம் எங்கிருந்து இவ்வளவு அதிகாரம் வருகிறது அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்க்கணும். இந்த அதிகாரமெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால் ஸ்டாலினுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாக இந்த பட்டத்து இளவரசர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற உதவாநிதி, அவனை சுற்றி இருக்கக்கூடிய பிம்புகள், இவர்களை வேறு எதுவும் சொல்ல முடியாது, குளோரிஃபைடு பிம்ப்ஸ், அவ்வளோதான் இவர்கள். இந்த குளோரிஃபைடு பிம்புகளை எல்லாம் மாமா வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இவ்வளவு அதிகாரம் வந்து கைக்கு வந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் உண்மையிலேயே நான் வந்து ஆதங்கப்படுவதுன்னா இவங்க பற்றி நான் ஏன் ஆதங்கப்பட போகிறேன்? இந்த குடும்பமும் இந்த கட்சியும் நாசமாக போனால் வாழ்த்துவது நானாகத்தான் இருப்பேன், மகிழ்ச்சி அடைவதும் நானாகத்தான் இருப்பேன். ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒரு ஒரு அரசியல் பார்வையாளராக, இப்போ திமுக காரனுக்கு என்ன பிடிக்காது, எனக்கு திமுக காரனை பிடிக்காது, பரஸ்பரம் அவன் என்ன திட்டுவான், நான் அவனை திட்டுவேன்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம். அதையெல்லாம் கடந்து யோசிச்சு பாருங்கள். 10 ஆண்டுகள் அவன் கஷ்டப்பட்டுருக்கான். திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக 10 ஆண்டுகள் அவன் வந்து கஷ்டப்பட்டுருக்கான். போராட்டங்கள் நடத்தியிருக்கான், அடிபட்டிருக்கான், மிதி வாங்கியிருக்கான், அவமானப்பட்டிருக்கான். இதெல்லாம் அவன் பட்டு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆட்சியில் வந்து உட்கார்ந்தா இவன் யாரோ உருவானான், ரத்தீஷ்னு ஒருத்தன், சுஜய் ரெட்டின்னு ஒருத்தன் உருவானான், நரேஷ் நாயுடுன்னு ஒருத்தன் உருவானான், விக்ரம் ஜூஜூன்னு ஒருத்தன் உருவானான். இவளுங்கெல்லாம் வந்து 27,000 கோடி, இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களிடம் புழங்கிய பணம் மட்டும் எவ்வளவுனா 27,000 கோடி. இது உதிரியாக இவர்களிடம் புழங்கிய பணம். அந்த விக்ரம் ஜூஜூன்னு இருக்கான் பாருங்க, அவன் வாட்ச் நீங்களே பாருங்கள், அவனே அவனோட இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்தது என்ன, 210 கோடி ரூபாய் அளவிற்கு வாட்சுகள் அவன்கிட்ட இருக்கான். 210 கோடி அளவிற்கு. இவனுங்க என்னடான்னா இவ்வளவுலாம் போராடி கஷ்டப்பட்டு ஸ்டாலின் வாழ்க, கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதவாநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க என்றெல்லாம் கூவி, அறிவாலயத்துக்குள்ளே நம்ம அனுமதிக்கலைன்னா கூட வெளியில் நின்றுக்கிட்டு கூவி, சோறு தண்ணி இல்லாமல் கூவி, அந்த 200 ரூபாய்க்கு இன்னமும் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவன் என்னடான்னா மாமா வேலை செஞ்ச 210 கோடி ரூபாய் வாட்ச் மட்டுமே. அவன் என்னடா ரத்தீஷ்னு பார்த்தீங்கன்னாக்கா அவன் பங்களா, அது பாருங்க, அவன் பங்களா 300 கோடி ரூபாய்க்கு. அப்போது கடைசி வரைக்கும் இந்த உடன்பொறுப்புகளான உளுத்தம்பொறுப்புகள் என்பவர்கள் கூவுவதற்கு மட்டும்தானா? 10 வருஷம் கஷ்டப்பட்டீங்களேப்பா, ஏதாவது ஒரு ஆதாயம், ஏதாவது ஒரு கட்சிக்காரன் பிழைச்சான்னு காமிக்க முடியுமா? ஆனால் இவர்கள் எல்லாரும் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அமைச்சரவையில் எடுத்து பாருங்கள், எத்தனை திமுக காரன் இருக்கான்னு, எத்தனை அதிமுக முன்னாள் அதிமுக காரர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். மொத்த அதிகாரமும் அதிமுக காரர்களிடம்தான் இருக்கிறது. அப்புறம் எதுக்கு அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு போராடினீங்க? இங்கே அதிகாரத்தை முழுவதுமாக சுவைப்பவர்கள் யாருன்னா முன்னாள் அதிமுகவினர். இங்கே அதிகாரத்தின் பக்கத்தில் இருந்து கொண்டு அதோடைய பலனை எல்லாம் அனுபவிப்பது யார் அப்படின்னாக்க இந்த ரதீஷ், இந்த சுஜய் ரெட்டி, இந்த ஆகாஷ் பாஸ்கரன், இந்த நரேஷ் நாயுடு, இப்படி முகம் தெரியாத ஆட்கள். உலகத்திலேயே மாமா வேலைக்கு 27,000 கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது அப்படின்றது கின்னஸ் சாதகம், அது சாதனை. அதை புரிந்திருக்கிறது தமிழ்நாட்டில். எப்படி இருக்கு பாருங்க இவங்களுடைய கதை. இன்னும் நிறைய கதைகள் வரப்போகிறது. இது வெறும் இந்த டாஸ்மாகில் மட்டும் புழங்கி இருக்கின்ற பணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49,000 கோடி ஆண்டிற்கு என்று சொல்லப்படுகிறது. 49,000 கோடியிலிருந்து 50,000 கோடி ஆண்டிற்கு என்றால் 5 ஆண்டிற்கு எவ்வளவுன்றது கணக்கு போட்டுக்கோங்க. இத்தனை லட்சம் கோடிகள்
வெறும் ஒரு துறையில் மட்டும். இல்லை மின்சாரத்துறையை எடுத்திங்கன்னா பகீர் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அன்புமணி ராமதாஸ் போடுறார் 2023, 2024க்கு மட்டும் இவங்க வாங்கியிருக்கின்ற மின்சாரம், அதிகப்படியாக வாங்கியிருக்க மின்சாரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 16,000 கோடி ரூபாய்க்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த 16,000 கோடி ரூபாய் நஷ்டம் வந்து மொத்தமும் பார்த்தீங்கன்னாக்க தேவையில்லாத நஷ்டம் என்று தான் சொல்கிறார். அதற்கு ஆதாரங்களையும் அவர் கொடுக்குறாரு. அதாவது தனியாரிடமிருந்து நீங்கள் அதிக விலை கொடுத்து நீங்கள் இந்த மின்சாரத்தை வாங்குறீங்க. ஆனால் மத்திய தொகுப்பிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மின்சாரம் இருக்கு இல்லையா, அதை முழுமையாக வாங்க மறுக்கிறீங்க. குறைந்த விலைக்கு இருக்குது, அதை வாங்க மாட்டேங்கிறான். ஆனால் தனியாரிடமிருந்து என்ன அனுமதி வழங்கப்பட்டிருக்கோ, எவ்வளோ மின்சாரத்தை நீங்கள் வந்து எடுக்கலாம், விலை கொடுத்து வாங்கலாம் என்று அளவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த அளவுகோலை விட அதிகமாக வாங்குறாங்க. மத்திய தொகுப்பிலிருந்து குறைந்த விலையில் எவ்வளவு வாங்கலாம் என்று இருக்கிறதோ, அந்த அளவுகோலை விட குறைவாக இங்கே வாங்குகிறார்கள். இங்கே அதிகம், இங்கே குறைவு. அப்போ இந்த பணம் எதுக்காக இது வந்து வீணடிக்கப்படுகிறது? எதற்காக என்றால், இந்த குடும்பத்திற்கு இந்த பணம் போய் சேர வேண்டும். இந்த கப்பம் கட்டக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தியாகி தான் நம்ம செந்தில் பாலாஜி. இப்போ இந்த வெள்ளை கொடையை தூக்கி கொண்டு ஸ்டாலின் போவதற்கான காரணம் ஒன்றே ஒன்று தான். என்னை அவமானப்படுத்தி விடாதீர்கள், என் குடும்பத்தை அவமானப்படுத்தி விடாதீர்கள் அப்படின்னு கெஞ்சுவதற்கு தான். இது என்ன முதல் முறையா? சர்க்காரியா காலத்திலிருந்து ஸ்பெக்ட்ரம் வரைக்கும் இதுதானே நடந்தது. அன்றைக்கு கருணாநிதி மாதவிடாய் ரத்தம் என்றெல்லாம் பேசிவிட்டு நேருவின் மகளேவா நிலையான ஆட்சியை தான் என்று கூவினார். அதற்கு பின்னர் நேருவின் மருமகளேவா நல்லதொரு ஆட்சியை தா என்று கூவினார். காலில் விழுந்தார், மண்டியிட்டார். இன்றைக்கு ஸ்டாலின் மண்டியிடுவதற்கு டெல்லிக்கு செல்கிறார். ஆனால் இது எடுபடுமா அப்படின்றதான் கேள்வி. அங்கே தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய வார்த்தைகள், பொன்மொழிகள். இங்கே மீண்டும் சொல்கிறேன், நடக்காது கண்ணு, நடக்காது தம்பி. நீ என்ன தலைகீழ் தண்ணி குடித்தாலும் நடக்காது. அதுவும் தலைகீழ் நின்று தண்ணி குடித்தால் என்ன, உன் ஸ்ப்ரிங் மினரல் வாட்டரை நீ குடித்தால் கூட நடக்காது. உங்களுடைய அத்தனை ஆட்டமும் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது. ஒவ்வொன்றாக, இது ஒரு வழக்கு தான், இந்த ஒரு வழக்கே இப்படி ஆட்டம் கண்டு போயிருக்கிறீங்க. இன்னும் அடுத்தடுத்த வழக்குகள் வரிசை கட்டி வரவிருக்கின்றன. அதற்கெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்வினை ஆற்றப் போகிறீர்கள் என்பதனை, கையெறு நிலையில் நீங்கள் நிற்பதனை ரசித்து பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் இங்கே காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.